अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल हमीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नमल मुअमिनून अल्लज़ीना इज़ा ज़ुकिरल्लाहु वजिलत क़ुलूबुहुम व इज़ा तुलियत अलैहिम आयातुहु ज़ादतहुम ईमानन व अला रब्बिहिम यतवक्कलून। ஸதகல்லாஹுல் அஸீம்। கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய எல்லையற்ற கருணையினால் முபாரக்கான இந்த ரமதான் மாதத்தினுடைய 8ஆம் நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மகத்தான அருளால் திருமறை குர்ஆன் ஷரீஃபினுடைய 3இல் ஒரு பகுதி 10 ஜுஸுகள் அல்லாஹுடைய கிருபையினால் ஓதி நிறைவு செய்யப்பட்டு விட்டன. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தராவீஹில் நாம் ஓதிய கேட்ட இந்த இறை வசனங்களுக்கான பரிபூர்ணமான சவாபை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. ரமதானில் இதுவரை நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இனி இருக்கக்கூடிய நாட்களை இதைவிட நல்ல முறையிலே பயன்படுத்தி அமல்கள் செய்து அல்லாஹுடைய பரிபூர்ணமான பொருத்தத்தை பெறுகின்ற மேன்மக்களில் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஃபாலினுடைய 2வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உண்மையான முஃமின்கள் யார், அவர்களுக்கான அடையாளம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். பொதுவாக உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் ஒரிஜினலும் இருக்கிறது, போலியும் இருக்கிறது. முஃமின்களில் யார் உண்மையான முஃமின்கள், அவர்களுக்கான அடையாளம் என்ன என்பதை ஒரு 5 அடையாளங்களை அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறான். அந்த வசனத்தின் துவக்கத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன், நிச்சயமாக உண்மையான இறை விசுவாசிகள் யார் தெரியுமா என்று சொல்லிவிட்டு அந்த 5 தன்மைகளை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் மீண்டும் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இந்த 5 தன்மைகள் இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான முஃமின்கள் என்று மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், அதை உறுதிப்படுத்துகிறான். அதிலே முதலாவது அடையாளம் அல்லாஹ் சொல்வது, இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், யார் உண்மையான முஃமின் என்றால், அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்டவர் என்றால், அந்த அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால், அல்லாஹ் என்று அவரிடத்திலே சொல்லப்பட்டால் அவருடைய கல்பு நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களை, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யாருக்கு அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளம் நடுங்கும்? அந்த அல்லாஹுவை பற்றி சரியான முறையில் அறிந்தவர்களுக்குத்தான் இந்த தன்மை ஏற்படும். அல்லாஹுடைய குதிரத் எப்படிப்பட்டது, அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது, அவன் எத்தகைய மகத்தான தன்மைகளுக்கு சொந்தக்காரன், அவன் எப்படிப்பட்ட அருளாளன், அதே நேரத்தில் அவன் தண்டித்தால் எப்படி தண்டிப்பான் என்ற எல்லா விஷயங்களையும் யார் சரியாக விளங்குவார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் நடுங்கும். இன்றைக்கி எத்தனையோ முறை தொழுகையில், ஒரு தொழுகையில் நம்ம ஆரம்பித்ததிலிருந்து திரும்ப திரும்ப அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம். பல முறை அதானில் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே அந்த நடுக்கம் வருகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அப்படியானால் அல்லாஹ் என்றால் யார் என்பதை இன்னும் சரியாக நாம் விளங்கவில்லை என்பதற்கான அடையாளம். நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. பாங்குடைய சப்தத்தை கேட்டால் சில சஹாபாக்களுக்கு உடம்பெல்லாம் அப்படி மஞ்சளித்து விடும். அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை கேட்டால் உள்ளம் அப்படி, அவருடைய உடல்கள் எல்லாம் பயத்தினால், அல்லாஹுடைய அச்சத்தினால் அப்படி மஞ்சளித்து போய்விடும் என்பதை தத்ரூபமாக பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். அப்படியானால் அல்லாஹுடைய அந்த ஔசாஃப்களை, சிஃபத்துகளை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வாலிபர் இருந்தார். நல்ல இபாதத் செய்யக்கூடிய இறையச்சம் உள்ள ஒரு வாலிபர். ஒரு பெண் அந்த வாலிபரை விரும்பினாள். அந்த வாலிபரையே தொடர்ந்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் அந்த வாலிபர் இருக்கக்கூடிய இடத்திற்கே வந்து விட்டார். மனிதன் என்ற அடிப்படையிலே ஒரு சின்ன ஒரு சபலம் ஏற்பட்ட பொழுது அல்லாஹுடைய நினைவு அவருக்கு வந்தது. உடனடியாக மூர்ச்சையாக கீழே விழுந்து விட்டார். அல்லாஹுடைய பயம், ஒருவேளை இந்த தவறிலே நான் ஈடுபட்டு விட்டால் என்னுடைய நிலை என்னாகும், அல்லாஹ் நினைத்தால் எப்படி தண்டிப்பான், அல்லாஹ் எப்படிப்பட்ட அருளாளன், அவனுக்கு முன்னால் அசிங்கமான காரியத்தை நான் செய்துவிட்டு எப்படி அவனுக்கு முன்னால் போய் நிற்பேன் என்ற அந்த உணர்வு. மீண்டும் 2வது முறை மூர்ச்சையாகி விழுந்தவர்கள் அப்படியே வஃபாத்தே ஆகிட்டாங்க. ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு இது தெரிந்த பொழுது அவர்களை தஃபன் செய்துவிட்டு, அடக்கம் செய்துவிட்டு அவருடைய கபருக்கு அருகில் இருந்து சூரா ரஹ்மானுடைய இந்த வசனத்தை ஓதினார்கள்.
வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும் என்பதை நினைத்து யார் பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்வாரோ, பாவம் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, எந்த தடையும் இல்லை. எதற்காக அந்த பாவத்தை விடுறாருன்னா, நாளைக்கு அல்லாஹுக்கு முன்னாடி போய் நான் நிற்கணுமே, அந்த அல்லாஹுக்கு முன்னாடி இந்த தவறை செஞ்சுட்டு நான் எப்படி போய் நிற்பேன், எந்த மூஞ்சை வச்சுட்டு நிற்பேன் அப்படின்ற சிந்தனையோடு பயத்தோடு அந்த தவறை விட்டும் அவர் தவிர்ந்து கொண்டால் அவருக்கு 2 சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை அந்த இளைஞரை தஃபன் செய்துவிட்டு அந்த கபருக்கு அருகிலே நின்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஓதினார்கள். கபருக்குள்ளே இருந்து சப்தம் வந்ததாம். அந்த வாலிபர் அந்த சொர்க்கத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அந்த சொர்க்கத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இது ஆன்மீக தொடர்புள்ளவர்களுக்குத்தான் இதோடைய ரகசியங்கள் புரியாது. எப்படி அவர் பேசினார், எப்படி கேட்டாங்கன்னா நமக்கெல்லாம் இது புரியவே புரியாது. அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் பேசுகிறார், இங்கே கேட்குது, அதை நம்புகிறோம். அதை மனிதனுக்கு கண்டுபிடித்த ஒரு தயாரிப்பு, பல லட்சம் 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து பேசுகிறாரு, அதை கேட்குறோம், பார்க்குறோம், அது நம்முடைய கல்வி ஏற்றுக்குது. அதை விடவும் பலமான தொடர்பு ஆன்மீக தொடர்பு என்பது. அந்த சஹாபியுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது, அல்லாஹ் எனக்கு அந்த சொர்க்கத்தை கொடுத்தான் அப்படின்னு. அப்போ இது எந்த நிலைக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் என்ற பெயரை கேட்டால் உள்ளம் நடுங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய மகத்துவத்தை, அவனுடைய கண்ணியத்தை முதல்ல நம்ம என்ன செய்யணும், விளங்க வேண்டும். அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறதே, அல்லாஹுடைய திருநாமங்களிலேயே மிக சிறந்த ஒரு திருநாமம். உலகத்தில் இந்த வார்த்தை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் வைக்கப்படவில்லை. அல்லாஹ் என்றால் அவன் மட்டும்தான். அந்த அல்லாஹுடைய எழுத்துக்களில் எந்த எழுத்தை நீங்கள் ஒன்றொன்னா எடுத்தால் கூட அது அல்லாஹுவை தான் குறிக்கும். அல்லாஹ் என்பதில் அலிஃப் நீங்கள் எடுத்துட்டா அது லில்லாஹ் அப்படின்னு ஆகிடும். அரபியில் லில்லாஹ் என்றால் அல்லாஹுக்குரியது அப்படின்னு அர்த்தம். அடுத்த லாமை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா லஹு அவனுக்குரியது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த லாமை நீங்கள் எடுத்தாலும் ஹூ அவன் என்று அர்த்தம். அல்லாஹ் என்ற வார்த்தை இஸ்முல் ஆலம் என்பதாகவும் ஆரிஃபின்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மகத்தான பெயர். அப்போ முஃமின்களுடைய முதல் அடையாளம் அல்லாஹுவின் மீதான மகத்தான நம்பிக்கை, அவன் மீது உள்ள அச்சம், அவன் மீது உள்ள பயம். அந்த பெயரை கேட்டால் உள்ளம் நடுங்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. குர்ஆன் ஓதப்பட்டால் அவருடைய ஈமான் இன்னும் அதிகமாகிவிடும் அப்படின்னு சொல்றான். ஒன்று இருக்கிறது கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை வாசிப்பது, படிப்பது. கிராத் என்பது எந்த நூலை படிப்பதற்கும் சொல்லலாம். ஆனால் குர்ஆனுக்கு அல்லாஹ் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறான், திலாவத். குர்ஆனை ஓதுவது, திலாவத் செய்வது என்றால் அல்லாஹுடைய அச்சத்தோடு, தஜ்வீதோடு, அதனுடைய அர்த்தத்தை பொருள் விளங்கி ஓதுவது. அதற்கு பெயர் திலாவத். இப்போ குர்ஆனை அவர்களுக்கு முன்னால் ஓதி காட்டப்பட்டால் அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா அவருடைய ஈமான் என்ன செய்யும், அதிகரித்து விடும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தில் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி முஃமின்களுடைய நிலை என்பது சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹ் சூரா, குல் அஊது பிர்பில் ஃபலக், இதனுடைய அர்த்தங்களை கூட முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஆசை நம்முடைய கல்புல இல்லை. ஆனால் மாற்று மதத்தைச் சேர்ந்த எத்தனையோ நபர்கள் குர்ஆன் மூலமாக, அதனுடைய கருத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தின் பக்கம் இன்றைக்கு சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். லியோபோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார், ஒரு யூதர் லியோபோல்டு. அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானை எப்படி நசீபாக்குறான்னு பார்த்தா குர்ஆனுடைய ஒரு வசனம் தான். அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவர் பார்க்குறார், எல்லாம் வசதியாக இருக்கிறாங்க, ஆனால் யார்கிட்டையுமே நிம்மதி இல்லை அப்படின்றதையும் பார்க்குறார். எல்லாம் சுகபோகமான வாழ்க்கை இருக்குது, யார்கிட்டையுமே நிம்மதி இல்லை. ஏன் இப்படி ஒரு நிலை இருக்குது அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் குர்ஆன் அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அதை திறந்து வாசிக்கிறார். சூரத்து தகாசுர், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். இந்த வசனத்தை எதேச்சியாக அவர் வாசிக்கிறார். கபருக்கு போகிற வரைக்கும் இன்னும் வேணும் வேணுன்ற எண்ணம் தான் உங்களை பராக்காக்கி நிம்மதி இழக்கச் செய்கிறது என்ற அந்த வசனத்தை ஓதியவுடன் மக்கள் இவ்வளவு இருந்த பிறகும் இன்னும் வேண்டும் என்ற ஆசையில் தான் நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம். குர்ஆனுடைய இந்த இறை வசனம் அவரை ஈர்த்தது. மேலும் மேலும் குர்ஆனை வாசித்தார். தன்னுடைய பெயரை முஹம்மது அசத் என்று மாற்றி இஸ்லாத்தை தழுவினார். நீங்கள் விக்கிபீடியாவில் போட்டு பாருங்கள், முஹம்மது அசத் இன்றைக்கு அவருடைய பெயர். ஒரு 50 வருடங்களுக்கு 50-60 வருடங்களுக்கு முன்னால் அவர் இஸ்லாத்தை தழுவினார். இஸ்லாத்தை தழுவி மார்க்கத்தை மிக சரியாக அறிந்து 1000 பக்கங்களில் குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுதியிருக்கிறார். குர்ஆனுக்கு அவர் தஃப்சீர் எழுதியிருக்கிறார். இப்போ குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனம் அவருடைய ஈமானை அதிகரிப்பதில்லை, இல்லாத ஈமானையே கொண்டு வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபுக்கு வைத்திருக்கிறார். மிகப்பெரிய பாடகராக இருந்த யூசுப் இஸ்லாம், இன்னைக்கு யூசுப் இஸ்லாம்னு சொல்கிறோம், அவர் இஸ்லாத்தை எதை கொண்டு ஏற்றுக்கொண்டார்? சூரா வல்துஹா. அந்த சூரா வல்துஹாவை, அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய நடை, அவர் ஒரு பாடகர் தானே,
அந்த வல்துஹா சூரா அல்லாஹ் எப்படி இறக்கி வச்சிருக்காங்க, அதோடைய கவி நடை வல்துஹா வல்லைலி இதா சஜா எல்லாமே அப்படியே யாழையே முடியும். அதை படித்த உடனே அதோடைய கருத்தும் அவரை ஈர்த்தது. அவர் முஸ்லீமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படி எண்ணற்ற மக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒரு சில வசனங்களை கொண்டு இல்லாத ஈமானை அல்லாஹ் கொண்டு வந்தான். ஃபுதைல் இப்னு இயாத் முஸ்லீமாக இருந்தார். பக்தாதில் மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்தின் தலைவராக இருந்தார், திருடராக இருந்தார். ஒரு முறை ஒரு வீட்டில் திருடுறதுக்காக போறாரு. ஒரு முதியவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார். அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் திருந்துவதற்கு இன்னும் அவர்களுக்கு சரியான நேரம் வரவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த வசனம். அந்த வசனத்தை அவர் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தார். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் வந்து ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திட்டான். ஃபுதைல் இப்னு இயாத் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் வந்து விட்டது. உடனடியாக அவர்கிட்ட போனார். நான் தான் ஃபுதைல், பக்தாதுடைய மிகப்பெரிய திருடன், உங்களுடைய இந்த வசனத்தை கேட்டு உள்ளத்தில் மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு பிறகு மார்க்கத்தை நல்லா விளங்கி அவர் பக்தாதையை விட்டு விட்டு ஹரமுக்கு, இன்றைக்கு அவர் இமாமுல் ஹரமைன்னு அவருக்கு பேர், மீதமுள்ள வாழ்க்கையை மக்கா மதீனாவிலே கழித்து மிகப்பெரிய இறைநேசராக இன்றைக்கு அவர்களை வந்து என்ன செய்கிறாங்க, மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த ஒரே ஒரு வசனம் தான். இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது அடையாளம், குர்ஆன் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரித்து விடும். மூணாவது அல்லாஹ் சொல்றான் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எந்த ரப்பை ஈமான் கண்டார்களோ அவன் மீதே பரிபூர்ணமான தவக்குல் வைப்பார்கள். சும்மா அல்லாஹ் ரப்பை ஈமான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை ஃபுல்லாக வேற இடத்துல வச்சிருந்தாருன்னு சொன்னால் இது உண்மையான ஈமான் அல்ல. ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்த காரணம் சொல்கிறது, காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை, முன்னாடி பூனை போயிருச்சு, இப்படி ஏதாவது காரணங்கள் சொல்லக்கூடியவர் இவர் வந்து உண்மையான முஃமின் அல்ல. அதே போல் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக ஜோசியம் பார்ப்பது, குறி பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, இவர்கள் உண்மையான முஃமின்கள் அல்ல. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன் குல்லை யுஸீபனா, இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா தௌபாவினுடைய ஒரு வசனம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ல யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எதை விதித்தானோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது. அது நல்லதோ கெட்டதோ அல்லாஹ் முடிவு செய்தது தான் நடக்கும். இப்படி ரப்பின் மீது பரிபூர்ணமான தவக்குல் வைப்பார்கள். அல்லாஹு தஆலா நான்காவது தன்மை சொல்றான், அல்லதீன யுகீமூன ஸ்ஸலாஹ், முஃமின்கள் என்று சொன்னால் தொழுகையை நியமமாக பேணுதலாக தொழுவார்கள். தொழுகை இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட ஈமானுக்கான எந்த அடையாளமும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி நேரத்தில், அவருடைய மௌத்துடைய நேரத்தில் எதிரி குத்திட்டான், ஷஹீதாக போகிறாங்க. ரொம்ப நேரம் மூர்ச்சை, குடல் சரிந்து விட்டது. அப்படியே எந்த உணவை கொடுத்தாலும் அப்படியே வெளியே வருது, குடல் அருந்து விட்டது. அந்த நேரத்தில் மூர்ச்சையாகி விட்டார்கள். மூர்ச்சையாகி திரும்ப முழிப்பு வந்த உடனே ஃபஜ்ர் தொழு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இது நடந்துச்சு. எப்போ கண் விழித்தார்களோ முதல் கேள்வி, என்னை யார் குத்துனதுன்னு கேட்கல. மக்கள் நான் தொழுது அசல்லன்னா, தொழுகை பரிபூர்ணமாக தொழுது முடிச்சுட்டாங்களா அப்படின்ற வார்த்தை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கத்திலிருந்து தெளிந்தவுடன் பேசிய முதல் வார்த்தை. உடனே இந்த வார்த்தையும் சேர்த்து சொன்னார்கள், லா ஹவ்ல ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலா, தொழுகையை விட்டவனுக்கு ஈமானில் இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நான்காவது அல்லாஹ் சொல்லக்கூடிய முஃமின்களுக்கான அடையாளம் என்பது தொழுகை. ஐந்தாவது அல்லாஹ் சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், கல்புல ஈமான் இருக்குது அப்படின்றதுக்கான மிக முக்கியமான இன்னொரு அடையாளம் என்னன்னு சொன்னால், ரப்பு தந்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹுடைய தீனுக்காக, நல்ல காரியங்களுக்காக தாராளமாக செலவு செய்வார்கள். தபூக் யுத்தத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தபூக் யுத்தத்துக்காக நபி அவர்கள் உதவி கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததை மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாதியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே போல் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 4000 திர்ஹம், ஒரு திர்ஹம் என்பது 3 கிராம் வெள்ளி. அப்போ 3ஆல் நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா 12000 கிராம் வெள்ளியை அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்தாங்க. அதே போல் இந்த ஆசிம், இன்னொரு சஹாபி ஆசிம் பின் அதி அப்படின்ற சஹாபி 100 வசப் பேரித்தம்பழம், இன்னைக்குள்ள கணக்கில் சொல்கிறாங்க 2000 டன் பேரித்தம்பழத்தை அல்லாஹுடைய தீனுக்காக சும்மா அப்படியே எடுத்து பாக்கெட்லேருந்து இன்றைக்கி எடுக்க வைக்கிறதுக்குள்ளே நுர தள்ளிடுது. இன்றைக்கி ஏலான் செஞ்சு மக்கள்கிட்ட இருந்து ஒரு 100 ரூபா காசு வாங்குறதுக்கு இன்றைக்கி மக்களுடைய பணம் எங்கெல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். கார்ப்பரேட்டுக்கு அதிகமான நம்முடைய பணங்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 100 ரூபாய் பொருளை நம்முடைய சோம்பேறித்தனத்திற்காக இருந்த இடத்திலே வர வைக்கிறதுக்காக 200 ரூபா 250 ரூபா சந்தோஷமாக கொடுத்துட்றாரு. இருந்த இடத்திலே எனக்கு அந்த பொருள் வந்துடணும், பொருள் விலை 100 ரூபா தான், 200 ரூபா. ஆனால் ஒரு ஜும்மாவுக்கு வரும் ஒரு 100 ரூபா எடுத்து போடுறதுக்கு மனசு வர்றதே இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, முஃமின்களுடைய தன்மை நல்ல விஷயங்களுக்கு, தீனுக்குன்னு சொன்னால் தாராளமாக எடுத்து கொடுப்பார்கள். நேற்று ஒரு ஆர்டிக்கல் எதேச்சியாக பார்த்தேன். காதர் மீரா சாஹிப் அப்படின்னு திருநெல்வேலியில், ஹை கிரவுண்ட்னு இன்றைக்கி சொல்லுவாங்க, திருநெல்வேலியில் காமராஜர் பீரியடில் ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையும் கட்டுறதுக்காக இடம் தேடுறார். நல்ல பெருசாக கட்டணும் அப்படின்னு சொல்லி, பெருசாக அப்படி இடம் அமையவே இல்லையா.
அந்த நேரத்தில் காதர் மீரா சாஹிப்னு சொல்லி ஒருத்தர் 300 ஏக்கர், எவ்வளோ இடம், அவர் இவர்கிட்ட கேட்கலாம் இல்லை, இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர் தேடுறாருன்றதை கேள்விப்பட்டு அவராகவே போய் 300 ஏக்கரை தர்மமாக கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அந்த இடத்துல மிகப்பெரிய இந்தியாவிலேயே அதிகமான படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனைகள், 2400 படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனையும் மருத்துவ கல்லூரி இருக்குது. ஹை கிரவுண்ட் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய 300 ஏக்கருங்க. இன்னைக்குள்ள வேல்யூஷன் போட்டிருக்கிறாங்க, ஒரு சென்ட் அந்த இடத்துல இன்னைக்கு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சமா. இப்போ 300 ஏக்கருடைய வேல்யூ போட்டிருக்காங்க 60,000 கோடி. எவ்வளோ? 60,000 கோடி. இப்போ நல்ல காரியங்களுக்காக, சதகே ஜாரியாவுக்காக தாராளமாக அல்லாஹ் கொடுத்தது தான், எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வந்ததில்லை. யாரெல்லாம் அப்படி செஞ்சுட்டு போகிறாங்களோ அவங்க மௌத்துக்கு பிறகும் தொடர்ந்து அந்த நன்மைகள் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களாக இருக்கட்டும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் செய்த வக்ஃபுகள் இன்றைக்கும் மக்களுக்கு பலன் தந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய சவாபுகள் அவர்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், 5வது அடையாளம் என்பது மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் வழங்கியிருந்து மனமுவந்து சந்தோஷமாக என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய பெயர் சொன்னால் உள்ளம் நடுங்கும், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ் மீது பரிபூர்ணமான தவக்குல் வைத்திருப்பார்கள், தொழுகையை பேணுதலாக தொழுவார்கள், அல்லாஹ் தந்ததிலிருந்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக நல்ல நற்காரியங்களுக்காக செலவு செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், உலாஇக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, யாரிடத்தில் இந்த தன்மைகள் இருக்கிறதோ அவர்கள்தான் சத்தியமான ஒரிஜினல் முஃமின்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பிடத்தில் உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறது. வ மக்ஃபிரத்துன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் இருக்கிறது. வ ரிஸ்குன் கரீம், கண்ணியமான ரிஸ்க் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த தன்மைகள் இருந்தால் கண்ணியமான ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பான். யார்கிட்ட போய் கையேந்தக்கூடிய நிலையை இப்படி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் வைக்கவே மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் கியாமத் வரை நம்முடைய சந்ததிகளையும் இந்த உண்மையான முஃமின்களாக, பரிபூர்ணமான முஃமின்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.